ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் வழங்குறான். இப்ப வசதி இல்லை, ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருவருக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்? மாட்டுல ஒரு பங்குதாரராக அவர் சேரலாம். இது யாருக்குங்க? வசதி இல்லாதவர்கள், வசதி குறைவானவர்கள், வருமானம் குறைவானவங்க. அவங்களால ஒரு ஆடு வாங்க முடியாது. ஒரு ஆடு 15,000 17,000த்துக்கு போய் நிற்கும். இப்ப அவ்வளவு பணம் கொடுத்து ஒரு ஆள்னால ஆடு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஆசைப்படுறாரு, அன்றைய நாளையில குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மையை நாம பெறணும், நாம குர்பானி கொடுக்கணுங்கக்கூடிய ஆசை அவருக்கு இருக்குது. ஆனா அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, வருமானம் குறைவு, வசதி வாய்ப்பும் குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா அவரு ஒரு மாட்டுக்கு 7 நபர்கள் ஒன்று சேருவார்கள் பங்குதாரர்களாக. அதுல ஒரு பங்குதாரரா இவர் சேரலாம். அங்க என்ன செய்யப்படும்? பணம் குறைவாக கொடுக்கப்படும். 3,500 4,000 இதுக்குள்ளதான் வரும். அப்ப அதை தன்னால கொடுக்க முடியும் சொன்னா அந்த நிலையில அந்த குர்பானியுடைய கடமையை அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்பானி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம்னா, புகாரியில 5565வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த நல்ல கொம்பு இருக்கக்கூடிய 2 ஆடுகளை தன்னுடைய கரங்களால் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக புகாரியில இடம்பெறுது. அப்போ குர்பானியினுடைய பிராணியை இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். குர்பானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த குர்பானியினுடைய பிராணியில நல்ல கொம்பு இருந்துச்சு. கருப்பும் வெள்ளையும் கலந்த கொம்பு இருக்கக்கூடிய 2 ஆடுகளை தன்னுடைய கரங்களால் அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கரங்களால் அறுப்பது சிறந்தது. எதை? அந்த குர்பானியினுடைய பிராணிய தன்னுடைய கரங்களால் அந்த குர்பானி பிராணியை அறுப்பது மிகவும் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரையும் கூப்பிட்டு எனக்காக வேண்டி நீங்க அறுங்கன்னு சொல்லல, அவங்களே அவங்க கையால அறுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, குர்பானி பிராணியை தொடுவதற்கு கூட இன்னைக்கு பின்தங்கி நிக்கிறத பார்க்கிறோம். குர்பானி பிராணிய இருந்தாலும் வந்து தொடக்கூட மாட்டேங்கிறான், வந்து தண்ணி கூட ஊத்த மாட்டேங்கிறான். அது ரத்தம் தெரிச்சிருமோ, அது மேல கைப்பற்றுமோ, அது மேல உரசிருமோ என்பதாகலாம் அந்த குர்பானி பிராணியை பார்த்து என்ன செய்யறான்? அருவறுப்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இன்றைய குர்பானி கொடுப்பவருடைய நிலை இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கரங்களால் அறுத்தார்கள். அப்பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என கூறினார்கள் என்பதாக சொல்றாங்க. தன்னுடைய கையால் அந்த குர்பானியினுடைய பிராணியை இருப்பதை சிறந்தது. குர்பானி பிராணியை பார்த்து அருவறுப்பு படக்கூடாது. யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் அந்த பிராணியை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அருவறுப்பு